வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தும் பருப்பின் விலை ரூபாய் 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு உளுத்தம்பருப்புடைய மூட்டையோட விலை வந்து பார்த்தினாக்கா 25% என்ன பண்ணுறாங்க, உயர்த்திடுறாங்க. உயர்த்திட்டு அப்புறம் எவ்வளோ ரூபாவாக இருக்குனாக்கா 1875 ரூபாவாக இருக்குது அதனுடைய மூட்டை, ஒரு மூட்டையினுடைய விலை. இப்போது அந்த விலை உயர்வுக்கு முன்னாடி அசல் விலை பழைய விலை என்னவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி விடையே சொல்லணும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்கு. இதை கரெக்டாக நம்ம தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அசல் விலை எவ்வளோன்னு தெரியாது, பழைய விலை. இப்போ எவ்வளோ உயர்த்திட்டாங்க, 25%. அப்போ நார்மலாக 100% நம்ம வச்சுன்னு இருப்போம். இப்போ 25% உயர்த்தால அப்போ 125%ன்னு போட்டுடுறோம். 125% உயர்த்திட்டு பிறகு எவ்வளோ ஆயிடுச்சு, 1875 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அந்த 125 எப்படி எல்லாம் நம்ம 125 / 100 இல்லாமல் ஈக்குவல் டு 1875. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது 4 டைம்ஸ் 25 கேன்சல் பண்ணால், இது 25 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த 5/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4/5 மாறும். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த 5 இந்த 1875 கேன்சல் பண்ணால் 375 வரும். இப்போ 375 4 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வேல்யூ கிடைக்குனாக்கா 1500 கிடைக்கும். அப்போ அசல் விலை எவ்வளோ இருக்குனாக்கா ஆப்ஷன் சி 1500. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.